வியூவர்ஸ் இதுவரைக்கும் யூடியூப் அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் அவளோட எதிர்பார்த்த அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோ கரெக்டான டயத்துக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் டிலே பண்ணியே வருது. ரீசன் என்னென்னா, நேற்று ஃபார்மில் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. வேலை முடிக்க ஒரு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 6 மணிக்கு ரொம்ப இருட்டிருச்சு. சரி, வாரத்தில் ஒரு நாள் தான் நீங்கள் வந்து நம்ம அல்சாஜி ஃபார்மை நல்லா விசிட் பண்ணக்கூடியது. அந்த நேரமும் கொஞ்சம் இருட்டாக கிளாரிட்டி இல்லாமல் பார்த்தா நல்லா இருக்காது. அப்படிங்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்குவோம். அதிகாலையில் 8 மணிக்கு போடக்கூடியதை ஒரு சாயங்காலம் போடுவோம், போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் சண்டே தான் ஷூட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி சண்டே மார்னிங் 11:20க்கு நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? இன்றைய பொறுத்த மட்டும் அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். போமா வீடியோக்குள்ளே. திடீர்னு நைட்லேருந்து நல்ல மழை, விடிய நல்லாவே பெஞ்சிருக்கு. ஸோ மழை அதிகமாக இருக்கிறதுனால இடங்கள் ஃபுல்லாமே ஊட்டியில் இருக்க மாதிரி பனிமூட்டமாக இருக்குது. ஆமாம், வெளியே வரவும் பைக்லாம் விட்டுரும்போது அப்படியே குளிருது. ஊட்டியில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. நான் ஊட்டி பல தடவை போயிருக்கோம், அங்கே உள்ள கிளைமேட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த இடங்கள் ஃபுல்லாக ஊட்டியில் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. சரிங்களா? பண்ணையை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நவம்பர் டிசம்பர் வரைக்கும் ஹெவி ஸ்டாக்ஸ்கள் ஹெவி லோடுகள் எதுவும் ஏற்ற போகிறதில்ல. நார்மலாக உள்ளது மட்டும் வச்சு அது நம்ம முக்கியமாக உள்ளது மட்டும் கொடுத்துக்கோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அது மட்டும் தான் போயிட்டுருக்கு. இன்றைய சூழ்நிலையில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அல்சாஜி ஃபார்மோட நடப்பு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மழை பெஞ்சிட்டு இருக்கனால ஆடுகள் எதுவுமே வெளியே விடலை, வைக்கலை, எதுவுமே இது பண்ணிக்கலை. பண்ணக்குள்ளோமா ஒரு 2 பால் குட்டிகள் இருக்கானுங்க. நல்ல வர்க்கத்தில் கிடச்சிச்சு, சூப்பராக இருந்துச்சு. கலர் இது வந்து பனங்கருவா கலர்னு சொல்லுவாங்க. எப்படின்னா எட்டயபுரத்தில் இந்த கலர் பிறந்துச்சு, அதனால் எடுத்துகிட்டு வந்தேன். அவனுக்கு பால் கொடுத்துட்ருக்கு. மழை நேரங்கனால கொஞ்சம் அளவு குறைச்சி கொடுத்துருக்கு. ஏன்னா ரொம்ப சாப்பிட்டா லூஸ் மோஷன் ஆயிடும், அதனால் அளவாக கொடுத்துட்ருக்கு. பொடி குட்டி தான், பால் குட்டி. உள்ளே வந்தோம் அப்படின்னா ஆமாம் 4 பல் ஆல்ரெடி நேற்று ஏற்ற நினச்சோம். சரி, போதுமான இது இல்லை. நம்ம பல் போடாத ஜமுனாபுரி, பெரிய எட்டயபுரம், நாட்டுக்கடா, பேய்கருப்பு, செட் பிளாக்கு, ஒரு இடமரை, அப்புறம் நம்ம 4 பல் ஃப்ரெஷ் ஃபுட் இது கருவா, அப்புறம் நம்ம 2 பல் தம்பி கிளி, மண்டசவளை, ஹிட்லரு. எல்லாம் மழை நேரங்கிறதுனால அந்த ஆக்சுவலாக காற்றுல ஈரப்பதம் இருக்கிறதுனால அப்படி மந்தமாக இருக்கிறானுங்க. ஆமாம், இன்றைக்கி சூழ்நிலைக்கு வெயிலெலாம் ஓங்கி அடிச்சுதுன்னா சங்கடமாக இருக்கும், மழையும் ஓங்கி அடிச்சுனா சங்கடம் தான். ஆமாம், தம்பி துல்கரு, அப்புறம் நம்ம ஆட்டுக்கடா, மாஸ்க்கு, சுத்த வெள்ளை. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு புது உறவு கன்னி, நல்ல கன்னி லாட்டு. சரிங்களா? இது ஒரு தாய், இது செனை. வெளியே விட்டால் நல்ல மேயுது, வெளியே மேய விடனாப்ப அரை வயதில் நிற்கி. இது அதோட குட்டி. ஆமாம், அது ஒரு தாய், அது ஒரு கொடியாடு பெட்டை. இது எல்லாமே அதோட குட்டி, எல்லாமே நல்ல மேய்ச்சலில் உள்ளது. ஆமாம், கை விரல். சரிங்களா? இது எல்லாமே இப்போ அவைலபிள் இருக்குது. 3 ஆடு, 5 குட்டி. 5 குட்டியில் ஒரே ஒரு பெட்டை குட்டி. தனித்தனியாக பேசியிருக்கு, பட் நான் அதை ஃபைனல் பண்ணலை, பார்ப்போம் இன்ஷால்லா. அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஆமாம், உங்களுக்கான ஒரு புது உறவு. நம்ம அண்ணன் ரொம்ப நாளாக ஒரு நல்ல ஹார்ஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாப்புல. ஸோ நம்ம அண்ணனுக்காக ஒரு ஹார்ஸ் ஒன்று அண்ணன் பை பண்ணியிருக்கிறாப்புல. நல்ல அப்ளக்கில் மேல். ஆமாம், நல்ல நம்ம சஃபாவை காட்டிலும் நீளம் கொஞ்சம் கம்மி. சரிங்களா? நான் அப்ளக்கு நல்ல கலரு, சூப்பர் ஹார்ஸ், மாஷால்லா. இது நல்ல ஸ்பீடு ஹார்ஸ். இன்னும் இதோட ஃபோட்டோ வீடியோ கூட எதுவும் இது பண்ணிக்கல, இன்ஷால்லா போடணும். மழை நேரங்கிறதுனால இடங்கள் கொஞ்சம் சகதியாக இருக்குது. அப்புறம் நம்ம குட்டியை வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கட்டுத்தரைக்கு 2 ஹார்ஸ் போதும். ஸோ அதனால் இன்ஷால்லா குட்டியை கொடுத்துருவோம், பேச்சுவார்த்தையில் இருக்குது. சஃபா வந்து மேல் ஹார்ஸை பார்த்தோட அவள் வந்து மறுபடியும் செனை செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது செனை கன்ஃபார்ம் ஆகாமல் ஆயிடுச்சு. மழை நேரங்களில் இடங்கள் ஃபுல்லாமே சதன்னு இருக்குது, இன்னுமே பண்ண முடியலை. அப்புறம் நம்ம குட்டிகள் மச்சிடலாம், சின்ன குட்டிகள் எல்லாமே தான் நிற்கிறானுங்க. எல்லாத்துக்குமே இப்போ வந்து நமக்கு அந்த பரன் செட் பண்ணதுனால மாஷால்லா வெளியே மழையில் சவதி வீதி ஆகாமல் எல்லாமே நல்லா சூப்பராகவே செட் ஆகிட்டானுங்க. எல்லாத்துக்கும் மழை நேரங்கனால வெளியே மேய விடாமல் வேப்பில் கட்டிகிட்டு இருக்கு. ஒரு ரவுண்டு வேப்பில் கட்டுவோம், ஒரு ரவுண்டு கோஎஃப்எஸ் 2931 கட்டுவோம். சரிங்களா? அதனால் ஓரளவு ஃபைன் பரவாயில்ல.
அதே மாதிரி மற்ற இடங்களுக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி புல்லுகள்லாம் இங்கேருந்து கட் பண்ணி அங்கே ஊனியிருக்கோம் வச்சுருக்கோம். நல்லாயிருக்கு, நல்லா வளர ஆரம்பிச்சிட்டு. இந்த மழை நேரங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும். தீவனங்கள் எந்த அளவுக்கு அதிகப்படுத்தணுமோ அந்தளவுக்கு அதிகப்படுத்துறதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. ஃபைன், நல்லா போய்கிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டத்தில் தீவன பற்றாக்குறை ஓரளவு நிவர்த்தி செய்யப்படும். அதே மாதிரி மழையை கனெக்ட் பண்ணி கொஞ்சம் செடிகள்லாம் நட்டதில் ஜிஞ்சுவா ஓரளவு நல்லா வளர்ந்துட்டாப்புல. ரோஸ் கன்று மசாலா டெய்லி என் பொண்ணுக்கு ஒரு 8-10 பூ பறிச்சுட்டு போகிறேன். பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. அப்புறம் ஹைப்ரிடு கொய்யா வாங்கி வச்சோம். கொய்யா கன்றுலாம் நல்லா தழுத்துருச்சு. சப்போட்டா ஒரு 4 கன்று வாங்கி வச்சு பார்ப்போமே அப்படின்னு. மாஷா அல்லாஹ் சப்போட்டாக்களுமே நல்லா தழுத்துட்டு. ஒட்டு கன்று ஹைப்ரிடு தான். நான் இதெல்லாம் சப்போட்டாவே இருக்குது பாருங்கள், வந்துருச்சா. ஆமாம், இனிமேல் பண்ணைக்கு வரக்கூடிய விசிட்டர்ஸுக்கு சப்போட்டா, நெல்லிக்காய், இது மாங்கன்று எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கொய்யா, இது கொய்யா, இது ஒரு மாங்கன்று, அது ஒரு மாங்கன்று. இந்த மாங்கன்று பட்டு போச்சு. இது நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச எலுமிச்சை. இலலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது லெமன் டீலாம் செய்கிறதுக்கு வாவ். இல்லை, அதில் வந்து இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிக்கு. ஆமாம், இங்கே ஃபுல்லாக மாதுளை கன்று 2 வச்சேன். கன்று இருக்க வாய்ப்பு இருக்கா? அந்த இருக்குது 2 மாதுளை கன்று. எல்லாமே ஓரளவு நல்லபடியாக வந்துட்டுருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம அமெரிக்கன் நேப்பியர்ஸ். இதில் வந்து குச்சிகள் கட் பண்ணி ஃபுல்லாக எல்லா பக்கம் ஊனி வளர வச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல முறையில் தீவனத்தை நிவர்த்தி பண்ணிட்டோம்னா எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கான சண்டே கரண்ட் அப்டேஷன் பெருசாக விசேஷமாக இது இல்லைனா கூட எப்பவும் போல் நம்ம கண்டினியூ பண்ணுறதாவே இருக்கட்டும். அதுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வாரத்துக்கான அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோ எடுத்துட்டோம். மீண்டும் வரக்கூடிய வீடியோஸ்க்கெல்லாம் நல்ல அப்டேட்களை பார்ப்போம். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுகிறது உங்கள் அல்சாஜி ஃபார்ம் சாஜித். நன்றி.